பிகினிங் ஆஃப் த வீக்னால் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கோ இல்லையோ, நாங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஓட்ஸ் தான் சாப்பிடுவோம் காலையில். எப்படியோ எங்களுக்கு இது பழகி போச்சு. வித்தியாசமாக டெய்லியும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாதனால ஓட்ஸ் சாப்பிடுவோம். பாப்பாவுக்கு வந்து அதில் சத்து மாவு கலந்து கொடுப்பேன். அப்படியே வந்து வீட்லேயும் ஃபோன் பேசிகிட்டே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து பாட்டியில் உட்கார வச்சுட்டு அப்புறமேல அவனை குளிப்பாட்டிட்டு வந்து நான் டீ குடிப்பேன். இதுதான் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டைம் ஆஃப் த டேன்னு சொல்லலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ குடிக்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டீ குடிச்சிட்டதுக்கப்புறமேல் இப்போ நான் லைசன்ஸ்க்காக படிச்சிட்ருக்கேன். ஸோ டெய்லி ஒரு 2 hours அது படிக்கணும். அப்போ தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே டிரைவிங் லைசன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து பாப்பா சம்டைம்ஸ் ஏதாவது அவனே வந்து தானாக விளையாண்டுட்ருப்பான். இல்லைன்னா நான் என்ன படிக்கிறேன்னு பார்த்துட்ருப்பான். படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே லன்ச் டைம் வந்துடும். நானும் குளிச்சுட்டு லன்ச் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஈஸியான லன்ச் தான் செய்வோம். யூஸ்வலாக ப்ரெட் இருக்கும், எக் இருக்கும், அப்புறம் ஏதாவது வெஜிடபிள் ஒன்று வேக வச்சு தருவேன். இல்லைன்னா வந்து சாலட் மாதிரி கட் பண்ணி வைப்பேன். பாப்பாவுக்கு மட்டும் ப்ரெட்டில் பட்டர் போட்டு அதை மட்டும் அப்படியே க்யூப்ஸாக கட் பண்ணி வைப்பேன். எனக்கு வந்து ஏதாவது மீட் ஸ்லைசஸ் நடுவில் வச்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம் தான் வந்து நாங்கள் சாலடாக சைடில் சாப்பிட்றோம். அதனால் பாப்பாவுக்கு சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருவேன். நான் வந்து லாங் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்குவேன். நேற்றுக்கு ஈவினிங் செஞ்ச சிக்கன் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தனால நான் அதை சூடு பண்ணி நானும் பாப்பாவும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். இது எல்லா நாளும் இப்படி இருக்காது. இன்றைக்கி என்னால் ஃபுல்லாக படித்து முடிக்க முடியல குளிக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால் திருப்பியும் நான் கொஞ்சம் படிக்கிறத கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி எழுதுவேன் ஆன்லைன்லேயே. அதில் என்னென்ன தப்பு வருது, ஏன் தப்பு வருது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். எது கரெக்டான ஆன்சர், ஏன் கரெக்டான ஆன்சர்ன்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா கொண்டு போய் தூங்க போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு ஏதாவது லேப்டாப்பில் பார்த்துட்ருப்பேன். யூஸ்வலாக சாட்டர்டே தான் க்ரோசரிஸ் வாங்குவோம். பட் சில திங்ஸ் மறந்துட்டோம். அதனால் பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு க்ரோசரிஸ் வாங்க வந்தேன். க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போது மண்டே டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மெனுவில் வந்து சாம்பார், அதுக்கப்புறமேலு பீட்ரூட் பொரியல், கொஞ்சமாக பொட்டேட்டோ பொரியல், இதுதான் நான் செய்கிறேன். யூஸ்வலாக பொட்டேட்டோ மட்டும் தனியாக செய்ய மாட்டேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது காயும் கண்டிப்பாக செய்வேன். நாங்கள் வந்து ஒரு 6:30க்கே சாயந்தரம் சாப்பிட்ருவோம். அதனால நான் ஒரு 5 o'clockே சமைக்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக 6:30க்குள்ளே சமைக்க முடியும். நான் யூஸ்வலாக வந்து மண்டே சாம்பார் அல்லது பருப்பு தான் சமைப்போம். ஏன்னா வீக்கெண்டில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருப்போம் அப்படின்னு. டின்னர் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது டெசர்ட் சாப்பிடுவோம். நான் யூஸ்வலி ஒரு பீஸ் ஆஃப் கேக் அல்லது ஏதாவது குக்கீஸ் சாப்பிடுவேன் வித் அ கப் ஆஃப் டீ. மண்டே ஈவினிங் வச்ச சாம்பார் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதனால் டியூஸ்டே மார்னிங்க்கு சீக்கிரமாக ராகி தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் சாப்பிட்றதுக்குள்ளே நான் இதை ரெடி பண்ணணும். தோசை ஒழுங்காகவே வரல, பிஞ்சு தான் வந்தது. ஏன்னு தெரியல, அவசரமாக செஞ்சனாலேயோ என்னமோ. பட் எப்படியோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பாப்பாவை குளிக்க டப்பில் உட்கார வச்சாச்சு. அவன் 5 நிமிஷம் விளையாடுறதுக்குள்ளே நான் டிஷ் வாஷர் எல்லாம் எம்டி பண்ணி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதோடய இடத்துல வச்சுருவேன். அடுத்து என்னோடய ஃபேவரட் டைம் ஆஃப் த டே டீ குடிக்கிறது தான். நான் ரீசெண்டாக இப்போ இஞ்சியும் லெமன் கிராஸும் தட்டி போட்டு டீ குடிச்சிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டீ குடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஃபோன் பார்த்துட்ருப்பேன், ஏதாவது படிச்சிட்ருப்பேன், அல்லது மெசேஜஸ்க்கு ஏதாவது ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறமேலு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட், எக், அப்புறமேலு கொஞ்சம் கட் கியூக்கம்பர் அண்ட் டொமேட்டோஸ் தான் நான் செஞ்சேன்.
திருப்பி கொஞ்ச நேரம் நான் படிச்சிட்ருக்கேன். என்னோடய ஆன்சர்ஸ் எல்லாம் ஏன் தப்புன்னு பார்த்துட்ருக்கேன். இங்கே டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா 3 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. 3 செக்ஷன்லேயும் மினிமம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அந்த ஃபுல் எக்ஸாமையும் பாஸ் பண்ண முடியும். அதனால எல்லா செக்ஷனையும் வந்து கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்காகவே வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். லைட்டாக கூட அதை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அப்போயும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவர் வேலையை முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இப்படி ஒரு பார்க் இருக்குது, அங்கே வந்து வாக்கிங் போனோம். ரொம்ப நாள் ஆச்சு வாக்கிங் போய். நல்ல வெயில் அடித்ததுனால இன்றைக்கி வாக்கிங் போகலான்னு ஆசைப்பட்டோம். இந்த வாரத்துக்கெல்லாம் வரவங்க போகிறவங்க சாப்பாடு கொடுத்து அது ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. அதனால ஆட்களை பார்த்தா பயப்படாது. நம்ம வந்து சாப்பாடு கொடுப்போன்னு நம்மக்கிட்ட வந்து நின்று பார்க்கும், நம்ம எதாவது கொடுப்போமான்னு. வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்டோட குக்கிங். இன்றைக்கி அவர் மீட் செஞ்சுருக்காரு. ப்ராக்கலியும் பொட்டேட்டோவும் பாயில் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இது ரொம்ப டிப்பிக்கலான ஒரு டச் டிஷ். இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அண்ட் ஒரு நல்ல ஒரு சேஞ்சாகவும் இருக்கும் இந்தியன் ஃபுட்லேருந்து. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு டெசர்ட் சாப்பிட்டுட்ருக்கோம். டெசர்ட் சாப்பிடும்போது ஏதாவது டிவி பார்த்துட்டே சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் டிஸ்னியில் பார்த்துட்ருக்கோம். இது 2000s வந்த சீரீஸ், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பேக் டு எங்கள் நார்மல் ஓட்ஸ். ஸோ நார்மலாக ஓட்ஸில் 2 ஸ்பூன் கஞ்சி மாவு போட்டு பாப்பாவுக்கு ஒரு 3 மினிட்ஸ்க்கு வேக வைப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி திருப்பி அதை டைல்யூட் பண்ணி அதை ஒரு 1 மினிட்டுக்கு வேக வைப்பேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அது வெந்துருச்சு, அது ரா ஸ்மெல் வரலன்னு. அது வரைக்கும் நான் வேக வச்சுட்டு அதில் ஆப்பிள் பனானா மசிச்சு போடுவேன். அதுக்கப்புறமேல் ப்ளூபெர்ரி போட்டு அவனுக்கு கொடுப்பேன். எனக்கு நான் கொஞ்சோண்டு ஓட்ஸை வேக வச்சுட்டு அதில் பனானாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி போடுவேன். அதுக்கப்புறமேலு ஆப்பிள் கொஞ்சம், ப்ளூபெர்ரி கொஞ்சம் போடுவேன். கடைசியில் வந்து எனக்காக கொஞ்சம் நட்ஸும் நான் போட்டுக்குவேன். அம்மாட்ட ஃபோன் பேசிகிட்டே சாப்பிடுவோம். பாப்பா இப்போ அவனே எடுத்து சாப்பிட்டுக்கிறான். பாப்பாவை குளிக்க வச்சுட்டு நான் அப்படியே படிச்சுட்டே டீ குடிச்சிட்ருக்கேன். அப்படியே டைம் போகிறதே இப்போ தெரியறதில்ல. லன்ச் டைமும் வந்துருச்சு. இன்றைக்கி அதே ப்ரெட்டு தான், பட் இன்றைக்கி ப்ராக்கலி வேக வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். நான் கொஞ்சம் லேடிஸ் ஃபிங்கர், தக்காளி அதெல்லாம் போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் கார்டனில் வேலை செஞ்சுட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வத்த குழம்பு, பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமேல அப்பளம் தான் பொரித்து வச்சுருந்தேன். இன்னிலேருந்து எங்களுக்கு லாங் வீக்கெண்ட். அதனால பாப்பாவுக்கு ப்ரெட்டில் சீஸ் தடவி கொடுத்துருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ். நான் உப்புமா பண்ணிக்கிட்டேன். எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் யூஸ்வலி மார்னிங்கில் மியூஸ்லியும் அதில் யோகர்ட் போட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டெய்லி ஒரே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல சலிச்சு போகாது. எனக்கு ஆனால் கொஞ்சம் சம்டைம்ஸ் வெரைட்டி தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி நான் பண்ணி சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோன்னே ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் கராஜை புதுசாக கட்டிகிட்ருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் அந்த ஃப்ளோரிங் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்போ வந்து உட்காந்து படிக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன். நான் தலைக்கு குளிக்கணும். படிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு லன்ச் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அதே டைப் ஆஃப் லன்ச் தான், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வேறு காய், பெல் பெப்பர்ஸ், அதாவது கேப்சிகமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஏதோ நான்
பார்த்துட்டு தான் சாப்பிட்றேன் லேப்டாப்பில். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கோல்ட் காஃபி கேட்டாங்க, அவங்களுக்கு கோல்ட் காஃபி போட்டுட்ருக்கேன். இந்த கோல்ட் காஃபி சாஷே வரும், அதில் பால், ஐஸ்கிரீம், கொஞ்சமாக சினமன் பவுடர் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஒரு கிளாஸில் கொஞ்சம் சாக்லேட் சாஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோல்ட் காஃபியை ஊற்றி தருவேன். இது என்னோடய சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் பிடிக்கும், என் மதர்-இன்-லாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி லீவ் நாள்னால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு நினச்சேன். அதனால ஒரு காரப்பொரி செஞ்சேன். இது கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ், மற்ற ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் அது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு நான் திருப்பியும் கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலை, அப்புறம் படிக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என் கண் அப்படி போகிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அது அப்படி தான், அது ஏன்னே தெரியல, ஒரு டிஃபெக்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி டின்னருக்கு சுரினாமீஸ் புல் சிக்கன் ரேப்ஸ் பண்ணியிருந்தேன். சுரினாம் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு சின்ன கண்ட்ரி. அது வந்து டச் காலனியாக ஒரு காலத்தில் இருந்தது. அதனால அந்த ஃபுட்ஸும் இந்த ஊரில் கிடைக்கும். சுரினாமீஸ் புல் சிக்கன் மசாலா கிடச்சிது. ஸோ அதை நான் சிக்கன் மேலே போட்டு அதை அவனில் 1 ஹவருக்கு குக் பண்ணேன். அது குக் பண்ணி அந்த சிக்கனை நம்ம ஃபோர்க் வச்சு அப்படியே உதுத்தி விடணும். அதை ஒரு ரேப்பில் போட்டு நம்மளுக்கு தேவையான காய் போட்டு கொஞ்சமாக மேயோனேஸ் போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ரீசெண்டாக போன ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு தாய்வான் ட்ரிங்க் வாங்கியிருந்தோம், மேங்கோ மில்க்குன்னு. அதுவும் கூட சேர்த்து ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. வெயில் காலம் ஆரம்பித்தனால நாங்கள் வெளியே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இன்னி கொஞ்சம் குளிருது, அதுதான் நாங்கள் ஸ்வெட்டர் போட்டிருக்கோம். டெசர்ட்டுக்கு வந்து நான் ஒரே பீஸ் ஆஃப் கேக், அதே தான். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சோண்டு மேங்கோ சார்பே ஐஸ்கிரீமில் சாக்லேட் சாஸ் ஊற்றி சாப்பிட்றாங்க. எனக்கு வந்து யூஸ்வலாக வார்மாக தான் டெசர்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன், கோல்டோட. இன்றைக்கும் லீவ்னால் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு க்ரொசான், அதை வந்து டீயில் முக்கி சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பனானா. இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருந்தது, அதனால் நாங்கள் பிரேடா அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும் ஃப்ரைடே. அந்த மார்க்கெட்டில் ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும். சரி, ஃபிஷ் வாங்கிட்டு அப்படியே ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் அந்த மார்க்கெட் இன்றைக்கி இல்லை. அதனால நாங்கள் டச் ஸ்நாக் ஃபுட் தான் சாப்பிட்டோம். இது டிப்பிக்கல் டச் ஸ்நாக் ஃபுட். பாப்பாவுக்கும் இது தான் வாங்கி கொடுத்தோம், வேறு வழி இல்லை. ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபுட்டு சாப்பிட்றோம். அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. நான் வந்து ஃப்ரைஸும் ஒரு சாசேஜ் சாப்பிட்டேன். சாசேஜுக்கு நடுவில் வெங்காயம்லாம் வச்சு தருவாங்க, சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து அதே சாசேஜும் ஒரு ப்ரெட்டில் சிக்கன் வச்சு தருவாங்க, அது சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு ஒரு ஹாம்பர்கர் மாதிரி பர்கர் வாங்கி அவனுக்கு கொடுத்தோம். எங்களோட வீடு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறனால ஏதாவது வாங்கணுன்னா சிட்டிக்கு தான் வரணும். ஸோ நிறைய வேலையை சேர்த்து வச்சுட்டு இப்படி சிட்டிக்கு வருவோம். இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ், டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப போஹோ வைப்பில் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. பிரேடால திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மதர்-இன்-லா இருக்கிற ஐலாண்டில் ஒரு கேம்பிங் ஸ்டோர் இருக்குது, அங்கே போய் ஸ்டோவ் வாங்கினோம். இப்போ அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். அவங்களையும் பார்த்துட்டு அவங்க வீட்டில் ஆடெல்லாம் குட்டி போட்டிருக்கு, அதை பாப்பா காமிச்சிட்டு வரலான் தான் போனோம். இந்த தடவை ஒரு ஆடு 4 குட்டி போட்டுச்சான். அதில் ஒரு குட்டி அதை ஏற்றுக்கல. இந்த மாதிரி டைமில் நம்ம தான் வந்து பாட்டிலில் பால் கொடுக்கணும். சம்டைம்ஸ் முதல் தடவை குட்டி போடுற ஆடு இப்படி பண்ணும், ஏன்னே தெரியலை. இந்த மாதிரி ஃபியூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம தான் ஃபீட் பண்ணணும். டின்னருக்கு மதர்-இன்-லா அவங்க கார்டன்லேருந்து லெட்யூஸ் வச்சு எடிபிள் ஃப்ளவர்ஸ் வச்சு சாலட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு பை பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, எப்படி உடஞ்சி வந்திருக்கு, இதை நீ வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு. ரொம்ப சூடாக கட் பண்ணனால அது அப்படி உடஞ்சிருச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டனால அந்த கலர் வருது. ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. இந்த மாதிரி பை பண்ணுவாங்க, அது எக் வச்சு வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீமும் ப்ளூபெரியும் இருந்தது. இந்த காம்பினேஷன் சர்ப்ரைசிங்லி ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இதை தான் வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இந்தியன் டச் கப்பலாக நாங்கள் ஒரு வாரத்தில் என்ன சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம், அதுதான் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்கேன். யூஸ்வலாக இப்படி தான் சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் எந்த வெரைட்டி இல்லாமல் இன்னும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் இதோட ஜாஸ்தி வெரைட்டி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.